எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் சாமி எல்லாமே கும்பிட்டு முடிச்சுட்டேன். திடீர்னு ஹஸ்பண்ட் வந்தார். ஹஸ்பண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் கார பணியாரம் வேணும் செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டார். சரி ஆசைப்பட்டாருன்னு சொல்லிவிட்டு அவருக்காக பணியாரம் செஞ்சு கொடுத்துட்டேன். இந்த நாத்தனாருங்கலாம் பார்த்தீங்கன்னா, என்னமோ நாட்டுக்கே சிஎம் மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருப்பாங்க. நான் இதை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அண்ணனோ இல்லை தம்பி பசங்களோ ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு சீர் செய்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, சுத்தமாக ஒஸ்ட்டாக வந்து செய்வாங்க. இதுவே வந்து ஒரு மாமன் முறையை மட்டும் கரெக்டாக கேட்டு வாங்கிப்பாங்க. அதை விட 2 மடங்கு ஜாஸ்தியாகவே வாங்கிப்பாங்க. அதே எதிர்பார்ப்பு தானே எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க இல்லையா? ஆனால் நிறைய பேரை நானும் பார்த்துருக்கேன். கமெண்ட்லாம் கூட சொல்லியிருக்காங்க. ஒன்றுமே செய்யலை, எங்கள் அக்காவும் ஒன்றும் செய்யலை, தங்கச்சியும் ஒன்றும் செய்யலை அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எப்படி செய்கிறோமோ அதை அப்படியே திருப்பி கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. அதில் பாதியாவது கொடுக்கணும். எல்லாருடைய நாத்தனார்களுமே நான் இதை வந்து சொல்கிறது அதுதான். யாராக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு அண்ணன் வந்து செய்கிறாங்கன்னா அண்ணன் பசங்களுக்கு தான் செய்ய போகிறாங்க. அதை நம்ம எப்படி கொடுக்குறாங்களோ அதில் பாதியாவது அவங்க வந்து செய்யணும். அப்படி செஞ்சால் தான் அந்த உறவுகள் வந்து நல்லா நீடிக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். வந்தால் போனால் நல்லா மரியாதையும் கொடுப்பாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னென்னு மறக்காமல்